இலவசங்கள் பார்ட் 2 பகுதி 2 இது. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். போன காணொளியில அரசாங்கம் எப்படி இந்த வாக்குறுதிகள குடுக்குது, அதை எப்படி கடன் வாங்கி இலவசங்கள குடுக்குது, இந்த வாங்குற கடன எப்படி இது சரி கட்டுது, இந்த டாக்ஸேஷன் எல்லாம் போட்டு பண்றாங்க அப்படிங்கிறத அந்த இத பத்தி கொஞ்சம் பார்த்தோம். இப்போ இதில என்ன அப்படின்னா, இதை கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரூ. 1000 ரூ. 2000 குடுக்குறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் குடுக்க போறதில்ல. லாங் ரன் இன்னொரு 10, 15 வருஷம் கழிச்சு பார்க்கையில இது கீழ் நோக்கி அதாவது அம் அ ஸ்டேட்டையவே கீழ் நோக்கி இழுத்துட்டு போற மாரியே தான் இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது பெருசா ரிட்டர்ன்ஸ் எதுவும் இருக்காது. இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில ஒரு நானே இருக்கேன்னா, இப்போ நான் ஒரு தங்கம் வாங்குறேன், இல்ல ஒரு நிலம் வாங்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் கடன் வாங்கி அதை செஞ்சாலும் கூட, நாளைக்கு அது வளர்ச்சி அந்த இது வளர்ந்துட்டு போகும். நிதி நிதிப்படி பார்த்தோம்னா அது வளர்ந்துட்டு போகும். அதே மாரி அரசாங்கம்ங்கிறது இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் பண்ணியும், வெளியூர், வெளிநாட்டிலேருந்து நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுகள கொண்டு வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்களோட டை அப் பண்ணி, அவைங்கள கொண்டு வந்து இது பண்ணி, இங்க வேலைவாய்ப்பு இல்லாதவங்கள இது பண்றது தான் சரியா இருக்குமே ஒழிய, இந்த ரூ. 1000 ரூ. 2000 குடுக்கறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எந்த விதத்திலயும் சரியில்ல. இப்போ பொருளாதாரத்தில ரொம்ப நலிவுற்ற மக்கள் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள மீட்டெடுத்துட்டு வர்றதுக்கு நான் போன காணொளியில சொன்ன மாரி தான் அவங்களுக்கு நல்ல ஒரு தூய தரமான கல்வி, அதை பத்தின முக்கியத்துவம், அப்புறம் தூய தரமான மருத்துவம், அதை பத்தின முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியப்படுத்தி, அதனால அவங்க பயன்பெற்று, அந்த பயன்பெற்றது மூலியமா அவங்க யாரையுமே நம்பி இருக்காம, அவங்க குடும்ப நண்பர்கள் இல்லாம, அரசாங்கத்தை நம்பி இல்லாம, தன்னைத்தானே சுயமாக நம்பி அவங்க முன்னேறி வரணுமே ஒழிய, இந்த ரூ. 1000 ரூ. 2000ங்கிறது எந்த விதத்திலயும் ரிட்டர்ன்ஸுங்கிறது குடுக்க போறது இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லாம. இன்னொன்னு யாருமே பெருசா இலவசங்கள்லாம் கேட்கல. எந்த பெண்களோ, எந்த ஆண்களோ எனக்கு 1000 குடு, எனக்கு 2000 குடு, எனக்கு பஸ்ஸில போகையில இலவசம் குடு அப்படின்னு யாருமே கேட்கல. இத பத்தி நம்ம அடுத்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். நன்றி.